கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீர். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களில் நாங்கள் காத்திருக்கிற இந்த காத்திருப்பு ஒரு நாள் வீணாய் போகாதப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உம்முடைய நன்மையினால் நிரப்பும். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். அந்த வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு உமக்கென்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமாம், கொஞ்சம் சிரிச்ச முகமாக தான் உட்கார்ந்துருங்களேன். நம்ம வெளியே தான் துக்கமாக இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிறகாவது கொஞ்சம் பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த லெந்து நாட்களில் தாவீதின் பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீது ஆண்டவரை எப்படி பார்த்தான் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் காலையிலே நாம் பார்த்தோம், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் முன்பாக இருக்கிறார், ஆகவே நான் அசைய மாட்டேன் என்று சொல்லி காலையிலே நாம் சிந்தித்தோம். இந்த மாலை நேரத்திலும் தாவீது இன்னொரு வகையில் ஆண்டவரை பார்க்கிறார். அந்த வார்த்தையை சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்த்தான் என்று நாம் பார்ப்போமானால், என் பெலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய பெலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம இந்த டிவியில் பார்த்தோன்னா பெலனுக்காக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. முதல்ல கபில் தேவ் வருவார் நாங்கள்லாம் பார்க்கும்போது, அப்புறம் டெண்டுல்கர் வந்தார், இப்போ யார் வர்றாங்க தெரில. ஆனாலும் பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. காலம் கடந்து போகும்போது அந்த எனர்ஜி காணாமல் போயிடுது இல்லை? மனிதனுடைய பெலன் என்று நாம் பார்ப்போமானால் அந்த பெலன் எப்படிப்பட்டதுன்னா, காலம் போக போக குறுகி போகிற பெலன் தான் மனிதனுடைய பெலன். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது எந்த மனநிலையிலே அவர் எழுதினார் என்று நாம் பார்ப்போமானால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனுடைய தலைப்பை நீங்கள் பாருங்கள். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் அந்த சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, தாவீது எப்போ இந்த பாட்டை பாடினாரா, கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், பிராக்கெட்டில் இல்லை, அது மெயினாக ஒரு வார்த்தை சொல்லுது, சவுலின் கைக்கும் ஆண்டவர் அவனை தப்புவித்த நாளிலே அல்லது அவனை விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த பாட்டை தாவீது எந்த மனநிலையில் பாடியிருப்பார்னா, ஒரு பெரிய சந்தோஷத்தோட, ஒரு பெரிய விடுதலையோட, அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட அத்தனை வேதனைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவனுடைய வாழ்வில் இருந்த பயம், கலக்கம் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை பெற்ற பொழுது அவர் பாடுறார். அப்போ இது எல்லாம் அந்த ஆண்டவர் கர்த்தர் என் பெலன் என்று சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளும் நான் பட்ட வேதனைகளின் மத்தியில் அவர் என்னுடைய பெலனாய் இருந்தார்.
இவ்வளவு நாளும் நான் ஓடின ஓட்டத்தில் கர்த்தர் என் பலனாய் இருந்தார். என் சத்துரு என்னை குருவியை வேட்டையாடுவது போல வேட்டையாடினானே, அந்த நேரங்களிலே கர்த்தர் என்னுடைய பலனாய் இருந்தார். என்னுடைய வாழ்க்கையில நான் கலங்கின கலக்கம் போது ஆண்டவரே சொன்ன நேரங்கள் உண்டல்லவா, அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் என்னுடைய பலனாய் இருந்தார். அப்போ இந்த சங்கீதத்தை தாவீது சாதாரணமா பாடல, ஒரு பெரிய நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடுகிறார். இதே சங்கீதத்தை 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை அப்படியே அங்க இருக்கும். அருமையானவர்களே, இதுல இந்த பலனை குறித்து நம்ம பார்க்க போறோம். சங்கீதக்காரன் நல்ல பொதுவாகவே நான் இதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் என்னுடைய பலனாய் இருப்பாரானால் அந்த பலன் எப்படிப்பட்டதாய் இருக்கும், இதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த பலன் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? முதல்ல கர்த்தர் என்னுடைய பலனாய் இருந்தால் அந்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகத்துக்கு என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 23, 22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பாலாக் என்கிற ராஜா பீலையாமை கூட்டிட்டு வர்றார். பீலையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் அவன் சொல்லிக்கிறான் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி. ஆனால் வேதம் அவனை என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் எல்லா தெய்வங்களையும் வச்சு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு போலி தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாலாக் நினைக்கிறாரு, இந்த பீலேயாம் வந்து இந்த ஜனங்களை சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆகவே பீலேயாமை கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு சொல்றதை மட்டும்தான் நீ சொல்லணும், உன் விருப்பத்திற்கு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆகவே இவன் எங்கெங்கேயோ நின்று பார்க்குறான், ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இவங்களை சபிச்சிடலாமான்னு பார்த்தா ஆண்டவர் எங்கேயும் அவனை அனுமதிக்கலை. எல்லாவற்றையும் பார்த்தவன் இப்போ சொல்றான் 19வது வசனத்தில், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்போ அவன் கண்டு கொண்டது என்ன தெரியுமா, இந்த ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அதை ஒரு நாளும் மாற்ற முடியாது. அதனால தான் அவன் சொல்றான் 20வது வசனத்தில், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் என்ன செய்ய முடியாது, திருப்பக்கூடாது என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தம்முடைய மக்கள் மேல ஒரு பெரிய வைராக்கியத்தோட பீலேயாம் இடத்துல இடைபடுகிறார். இப்போ இந்த பீலேயாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை சபிக்க நின்றவன் இப்போ அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்தான், ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறத பார்த்தான், கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினதை பார்க்கும்போது இப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்றான், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அங்கிருந்து அவங்க வந்தாங்க பாருங்க, அந்த வருகிற வழியில அவர்களுடைய பலன் எப்படி இருக்கு தெரியுமா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனா இருக்கிறது. அப்போ அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்குள்ள இருந்ததுனால 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 8வது வசனத்தில் சொல்றான், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஜனங்க எப்படி படுத்திருக்கிறாங்களா, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை எழுப்புகிறவன் யார்? அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவருடைய பலனை பெற்ற அல்லது ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட தெரியுமா, ரொம்ப அமைதியா படுத்து இருக்குது. அந்த கூட்டத்தை யாரை எழுப்பிடக்கூடாது, அந்த கூட்டத்தை எழுப்புனா பிரச்சனை தான். பாருங்க, இவன் சொல்றான், அந்த அவர்களை எழுப்புகிறவன் யார், அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. அவர்களுடைய பலனை குறித்து அதுக்கு முந்தின வசனத்தில் 8வது வசனத்தில் சொல்றாரு, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்
இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிறதுனால பீலையாம் சொல்றாரு, சத்துருக்களாகிய ஜாதிகளை அவர்கள் பட்சிப்பார்கள், அவர்களை நாசம் பண்ணிடுவாங்க, சின்ன பின்னமாக்கிடுவாங்க, அழித்து போடுவார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை இது. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்லுகிறது, அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள். அடுத்தது சொல்லுகிறது, அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். நல்லா கவனிங்க, நம்ம இந்த காண்டா மிருகத்தை பார்த்தோம்னா அதனுடைய அந்த கொம்பு இருக்குது பாருங்க, அது விலையேற பெற்றது. அது பல லட்சங்கள் போகுமா அந்த கொம்பு மட்டுமே. காரணம் என்னன்னா அது கொம்பு கிடையாது, அது வெறும் முடி. இந்த காண்டா மிருகத்துக்கு இருக்கிற அந்த கொம்பு, அதுக்கு அந்த முடியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொம்பு போல இருக்கிறது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காண்டா மிருகத்தினுடைய முடிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குமானா உண்மையிலேயே அதுக்கு ஒரு கொம்பு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னா, பஸ் இருக்குது பாருங்க, அந்த பஸ்ஸினுடைய அந்த பிளேட்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm தான். அதை விட ஒரு 2 mm எக்ஸ்ட்ரா இருக்கும். 5 mm பிளேட்டை ஒரு குத்துச்சுன்னா கிழிச்சிரும். அப்போ அதுக்கு எவ்வளோ பலன் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை பலப்படுத்தினால் அந்த மனுஷனுக்கு முன்னால ஒருத்தர் நிற்க முடியாது. அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசி பாருங்க, கர்த்தருடைய பலன் எங்க இறங்குகிறதோ அங்கே பெரிய காரியங்கள் நடக்கும். வேதத்தை நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே அமலேக்கியர் என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள். யுத்தம் பண்ண வந்த பொழுது மோசே சொல்றார் யோசுவாவை பார்த்து, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, 9வது வசனத்திலிருந்து பாருங்க, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அருமையானவர்களே, யோசுவாவினுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய திருப்பு முனை. அவன் யுத்தத்துக்கு இதுவரைக்கும் போனதில்லை, முதல் முறையாக தன்னுடைய ஜனங்களை கூட்டிட்டு அவர் யுத்தத்துக்கு போறார். ஒன்று தெரிஞ்சுங்க, அமலேக்கியர் ஏற்கனவே யுத்தத்தில் சிறந்தவர்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளவு நாளும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவங்க இப்போ வனாந்தரத்துக்கு வந்த பொழுது முதல் யுத்தத்தை சந்திக்கிறாங்க. அந்த யுத்தத்தை செய்வதற்கு அவர்களுக்கு திறமை கிடையாது. நீங்க இந்த பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ போய் யுத்தம் பண்ணு, நான் என்ன பண்ணுவேன், அந்த மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். அப்ப என்ன ரகசியம் இங்க இருக்குது, நீ போ யுத்தம் பண்ணு, ஆனா உனக்காக நான் எங்க நிற்பேன் தெரியுமா, மலை மேல நிற்பேன், சாதாரணமா நிற்க மாட்டேன், தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். ஆண்டவருடைய கோல் கர்த்தருடைய வல்லமையின் அடையாளம். ஆண்டவருடைய அற்புதங்களை செய்த அந்த கோல் இப்போ மோசேயினுடைய கையில் இருக்குது, மலை மேல நின்றுட்டு இருக்கிறாரு. வேதம் சொல்லுது பாருங்க, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா, இந்த வெற்றி எப்படி வருகிறது அப்படின்னா, மோசே தேவனுடைய கோலோடு அவன் நிற்கிறான், தன் கையை அவன் ஏறெடுக்கிற பொழுது இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த யுத்தம் அவங்க பண்ணல, ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறங்குகிறது. மோசே கையை உயர்த்தும் போது ஜனங்க ஜெயிக்கிறாங்க, அவன் தன் கையை தாழ விடும்போது அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. அப்போ அங்கே ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, உன் பின்னால நான் இருக்கிறேன். மோசேயினுடைய கையில உள்ள கோல் எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் ஜெயித்தார். இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், எப்பெல்லாம் உங்க கை கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்படுகிறதோ அப்பெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நேரம் ஒரு அல்லேலியா சொல்லியிருக்கணும், ஜெயிப்போமா, ஐயோ அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது பரிசுத்த கரங்களை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க.
மோசேயினுடைய கை உயர்த்தப்பட்டது. இப்போ இன்னும் ஒரு காரியம் என்ன நடக்குது? அவன் கைகள் என்ன ஆயிற்றா? அசந்து போயிற்று. மோசேயினுடைய கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். கை கீழே இறங்காம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆகவே வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஒரு அலையில சொல்லுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உள்ள இல்லை, அவர்களோடு இருக்கிற கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். அமலேக்கியரை இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னா யோசுவாவினுடைய திறமையும் அங்க இருக்கிற அந்த மக்களுடைய திறமையினால ஜெயிக்கல, ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல இறங்கின பொழுது அவர்கள் ஜெயித்தார்கள். பாதுகாக்கிற கர்த்தர், வெற்றி தருகிற கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை உனக்கு எதிராய் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருவார். இதுதான் நமக்கு ஆண்டவர் வைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே தாவீதினுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். அவனுக்கு முன்னால கோலியாத் நிற்கிறார். பயங்கரமான ஒரு உருவம், 12 அடி உயரம், அல்ல 12 அடி உயரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் ஈட்டியெல்லாம் பயங்கரமாக இருக்குது, பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சவுல் என்ன பண்ணுறான்? பயந்து நிற்கிறான். என்ன பண்ணுறது? இந்த ஆள் இப்படி டெய்லி வந்து பேசிகிட்டு இருக்கேன். 40 நாள் போச்சு. 40 நாளில் யாருக்கும் ஒருத்தனுக்கு கூட தைரியம் வரல. ஆனால் ஒருத்தனுக்கு தைரியம் வந்துச்சு 40ஆவது நாளில், தாவீதுக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, உலகமே பயப்படலாம், ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் ஒரு நாள் ஒன்றுத்துக்கும் பயப்பட மாட்டான். எனக்கு நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் என் மேலே இருக்கட்டும். காலையில் பார்த்தோம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும்போது நம்மை விசுவாசத்தில் அவர் வளர்த்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இப்போ சொல்கிறாரு, அவருடைய ஆவியானவர் அவருடைய வல்லமை நம்மிலே தங்கும்போது எப்பேற்பட்ட சத்துருவையும் நமக்கு எதிர்த்து ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் பலன் தருகிறார். பாருங்க, எல்லாரும் பயப்படும் போது தாவீது என்கிற அந்த ஒரு வாலிபன், அவன் கையில் என்ன இருக்கு தெரியுமா? பெரிய பட்டயமோ எதுவும் கிடையாது. கூழாங்கல் 5 கல்லை எடுத்துக்கிட்டாரு, அடைப்பை பையில் போட்டுக்கிட்டாரு, கையில் கவனை எடுத்துக்கிட்டான், ஒரு கையில் கோலை எடுத்துக்கிட்டான், போகிறான். எப்படி போகிறான் தெரியுமா? அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிற மாதிரியே தான் போகிறான். இதை பார்த்ததும் சவுலுக்கு டென்ஷன் யார்? கோலியாத்து டென்ஷன் ஆயிட்டான். நீ கோலோடு வர்றதுக்கு நான் என்ன நாயா? இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் ஆண்டவருடைய பலத்தில் போவீங்கன்னா உன் எதிரில் இருக்கிற சத்துரு டென்ஷன் ஆவான். ஏன் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள், ஏன் எதிரில் இவங்க இவ்வளோ சிம்பிளாக நிற்கிறாங்களே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவன் சொல்லும்போது சொல்கிறான், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் 45வது வசனத்தை பாருங்களேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், பட்டயத்தையும் ஈட்டியையும் எடுத்துட்டு போய் நான் ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கவும் வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லுது, என்னோடு இருக்கிற ஆண்டவர் மகா பெரியவர். அல்லேலூயா. அவர் மகா பெரியவர். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? அவன் பட்டயத்தோட அதை 47வது வசனத்தில் திரும்பவும் சொல்றான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம், நான் நினைக்கிறேன் கூட இருக்கிற இஸ்ரவேலரையும் சேர்த்து சொல்லியிருப்பான். இவ்வளவு நாள் 40 நாள் இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு தெரியுமா? பட்டயமும் ஈட்டியும் தான் வெற்றியை தரும், நம்மளால அவ்வளோத்தையும் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட யுத்தம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என் ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதான். கர்த்தர் எனக்கு வெற்றி தருவார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். பாசிட்டிவா பேசுங்க. எதிரியை பார்த்ததும் ஓடி போய் ஒளியக்கூடாது. அல்லேலூயா. சத்துருவை பார்த்து கை கால் நடுங்கக்கூடாது. பிசாசு ஓட்டுறவங்க பார்த்த உடனே நம்ம ஆளுங்க காணாமல் போயிடுவாங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னா போதும், பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. என்னடாண்ணா, ஐயோ அது நம்மளை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ கர்த்தருடைய பலத்தில் நிப்பாயானா உன்னை பார்த்து சத்ரு பயப்படுவான். பைபிள் சொல்லுது பாருங்க, தாவீது கிட்ட ஒன்றும் இல்லை, கத்தி கிடையாது. இந்த பெலிஸ்தனை அடித்து வீழ்த்தின பொழுது வேதம் சொல்லுது 51வது வசனத்தில், அவன் ஓடி பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். சிம்பிளா சொல்றேன்னா, தாவீது கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எதிரியை வீழ்த்துகிறதுக்கான ஆயுதமே கிடையாது. ஆனா அவனோடு இருந்த ஆயுதம் யார் தெரியுமா? கர்த்தர் ஒருவரே. இந்த நேரத்தில் தாவீது தான் சொல்றான், கர்த்தாவே நீர் என் பலனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. உம்முடைய பலன் எனக்குள்ள வந்துருச்சுன்னா அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவரே. அதுக்கு முன்னால ஒருத்தர் நிற்க முடியாது. அது தன் எதிரிகளை பட்சித்து போடுகிற மிருகம். ரெண்டாவது அந்த பலன் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அல்லேலூயா. நான் இப்படி போட்டேன், குறையாத பலனாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகம் யாரை தேடும் தெரியுமா? வாலிபர்களை தேடும். ஒரு வேலைக்கு யாரையாவது எடுக்கிறாங்க அப்படின்னா யாரை தேடும் தெரியுமா? 26 வயசுக்குள்ளே இருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க தான் எங்களுக்கு வேணும், அவங்களால தான் உழைக்க முடியும் இல்லை. ஆனால் கர்த்தர் ரெக்ரூட் பண்ணும்போதே என்ன வயசு தெரியுமா? மோசேக்கு 80 வயசு. 80 வயசு நம்ம ஊர்லன்னா கோல் ஊனி நடக்கிற ஆட்கள் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுறதுன்னு வாங்க இல்லை. எல்லாம் வயசானதுங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுறது, ஏதாவது கொஞ்சம் ஓடி உழைக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படி தானே சொல்லுவாங்க. ஆண்டவர் ரெக்ரூட் பண்ணுறாரு. 80 வயதில் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அவனை கர்த்தர் பலப்படுத்தினார். ஒரு அலையில சொல்லுங்க, பலப்படுத்தினார். அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, பரவாயில்லப்பாவா. எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, பரவாயில்லவா. எனக்கு உண்மை தெரியாத ஆண்டவரே, பரவாயில்லவா, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் அந்த பலவீனங்களை எல்லாம் பலனாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி சொல்கிறீங்களா? இல்லை, ஒன்றும் தெரியாதவன் தான் எனக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே நான் பைத்தியம், பரவாயில்ல, பைத்தியம் தான் எனக்கு தேவை. அதை வச்சுக்கிட்டு தான் நான் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வெட்கப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவரே நான் பலவீனன், பரவாயில்ல வாப்பா, உன்னை போய் வச்சு தான் நான் கோலியாத்தையே வீழ்த்த போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் பலப்படுத்துவேன். அந்த பலன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? குறையாத பலனாய் இருக்க போகிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தான், சரியா? வனாந்தரத்தில் நடந்தான். சாதாரணமான சூழ்நிலை இல்லை. எந்த நேரம் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. நம்ம வீடுகளில் ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருந்தாவே வர்ற பிரச்சனை இருக்குது பாருங்க, அவ்வளோ பிரச்சனை. ஒரு சில நேரங்களில் சொல்கிறாங்க, இதுக்கு நான் செத்தே போகலாம் போல இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணின்னு இருக்கிறாங்க. சொல்கிறீங்களா? அதுவும் ஆண்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? எனக்கு வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி, ஓடிடுவாங்க. ஆனால் மொத்த பிரச்சனையும் சுமக்கிறது யார் தான்? அவங்க சொல்லுவாங்க, என்னத்தை பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்க்கை வாழறதுக்கு. சொல்கிறீங்களா? இந்த பலன் ஒரு நாளும் குறையாது. அல்லேலூயா. பலப்படுத்துகிறவர் கூட இருக்கிறார். இந்த பிரச்சனை இல்லை, இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்கிறதுக்கும் ஜெயிப்பதற்கும் பலன் தருகிற கர்த்தர். மோசே அந்த இதில் ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா
ஒவ்வொரு நாளும் நான் படுற வேதனை இருக்குது பாருங்க. அதை நினச்சேன்னா இன்னைக்கு நான் இப்படி பலவீனமாக இருக்கிறதுக்கே அதாயா காரணம். நாங்கள் என்னது மென்டல் டார்ச்சர் ஒரு பக்கம், சரீரத்தில் உழைச்சி சோர்ந்து போன ஒரு நிலை. ஆகவே நான் இந்த மாதிரி பலவீனப்பட்டதுக்கே என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தாயா காரணம். நாங்கள் அப்போ மோசை அங்கே கொண்டு வந்து நிறுத்திங்கன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், அட போமா, உன் பிரச்சனை என் பிரச்சனையில் கால் தூசி கிடையாது. ஆனால் நீ என்னமோ உன் பிரச்சனையை பெருசாக நினைக்கிற. 6 லட்சம் பேர் ஒரு பெரும் கூட்டம் இல்லை, 4 பேரை சமாளிக்க முடியல. 6 லட்சம் பேர் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது, அது எகிப்திலிருந்து வந்த அந்நிய ஜனத்தினர். அவங்க தூண்டி விடுவாங்க, இவங்க சண்டை போடுவாங்க. அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, இறைச்சி அங்கே எவ்வளோ கிடைச்சது தெரியுமா, நீங்கள் என்ன இங்கே வந்து வெறும் மண்ணாவை சாப்பிட்டு இது என்னத்துக்கு? உடனே இவன் கேட்பான், எங்களை சாகடிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்தாய். ஒரு கூட்டம் சொல்லுது, நீ மட்டுமா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டாய், நாங்களும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கிறான், போராட்டங்களை சந்திக்கிறான். போதும் கர்த்தாவேன்னு சொன்ன அந்த மோசேக்கு ஆண்டவர் செய்த ஒரு பெரும் கிருபை என்ன தெரியுமா? 120 வயதில் அவன் கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த நேபோ மலையில் 120 வயசுல ஏறுறாருங்க. அல்லேலூயா. சொல்கிறேன் கேளுங்க, 120 வயசில் ஒருத்தன் மலை மேலே ஏறினது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, அதை இருக்குது பாருப்பா, அதுதான் கானான், உன் ஜனங்க அங்கே போய் தான் தங்க போகிறாங்க. வேதம் சொல்லுது, அவன் தன் கண்களால் அதை பார்த்தான். அல்லேலூயா. அவன் கண்ணு மங்களை. இன்னைக்கு 40 வயசானா சொல்கிறாங்க கண்ணாடி போட்டுக்குங்க, இல்லைன்னா கண்ணு கேட்டு போயிடும். 120 வயசில் மோசே சொல்லியிருப்பான், ஏய் கண்ணாடியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருந்தார்னா எல்லாத்தையும் பார்ப்பேன்யா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், குறையாத பலன். யோசுவாவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இன்னொரு மனுஷனை பார்க்குறோம். அவர் யார் தெரியுமா? காலேப். 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 14:11. அவர் சொல்றார், மோசே என்னை அனுப்புகிற போது எனக்கு இருந்த அந்த பலன். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிடுச்சு. 40 வயசுல கானானுக்குள்ள போய் வேவு பார்த்துட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, காலேபும் யோசுவாவும் தான் அதுக்குள்ள பிரவேசிப்பாங்கன்ட்டாங்க. சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு. 85 வயதான ஒரு தாத்தா சொல்றாரு, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் பலனை நான் பெருக பண்ணுவேன். ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு மத்தியானம் ஒரு அம்மா சாட்சியாக சொன்னாங்க, ஐயா 2 வாரத்துக்கு முன்னால் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது பாதி பிரசங்கத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறாரு, நம்புறவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது என்னுடைய 2 காலும் பயங்கரமான வலியில் உட்கார்ந்துருந்தேன். ஜெபம் பண்ணி முடித்ததும் என்னுடைய வலி எங்கே போச்சுன்னு தெரில. இன்னைய வரைக்கும் நான் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவரை நம்பும்போது அவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு படிங்களேன், யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. 40 வயசுல நான் யுத்தம் பண்ணையா, அதே பலன் இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் நான் யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறேன் சொல்லிட்டு அவர் சாதாரணமாக கேட்கிறார், என்ன தெரியுமா? ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு, அல்லேலூயா, கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் அப்படி அந்த பிளெயினான இடத்துல கொடுத்தீங்கன்னா, ஏதோ ஒரு மூலையில் குட்ஸையோ வீடை கட்டின்னு அங்கே இருந்துக்கிறையா அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மலை நாட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லை, அந்த மலை நாடு எப்படிப்பட்டது அப்படின்னா, அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன். அல்லேலூயா.
பலன் குறையல. அவர் கேட்கிறாரு, எனக்கு மலை நாட்டை கொடு. அந்த மலை நாடும் சாதாரணமானதல்ல, அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க, அங்கே அரணிப்பான பட்டணம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறதுனால அதை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. எனக்கு பலவீனமாக இருக்கிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தரே உன்னுடைய பலனாக இருக்க போகிறார். அந்த பலன் எப்படிப்பட்டது? குறையாத பலன். குறையாத பலன். பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வீட்டில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு ஒரு சைக்காலஜிக்கலாக சொல்கிறேன் பாருங்க, பலவீனமாக இருக்கிறீங்களா, கண்ணாடி முன்னால் போய் நில்லுங்க. எங்கே நில்லுங்க? நின்றுட்டு கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, சைக்காலஜிக்கலாக அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளே பார்க்குறோம், நம்மளை பார்த்தே நம்ம சொல்லிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் ஏசாயா 41:10 சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. மூன்றாவது ஒரு பலனை சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 40:29 வாசிங்க. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் இங்கே சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க தெரியுமா? நல்ல பலனானதான் இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது? சோர்வு வருகிறது, பலன் குறைகிறது. பலன் குறையும் போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரா? பலன் கொடுத்து. சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக. ரெண்டுமே பலத்தை குறித்த வார்த்தைகள் தான். ஆண்டவர் பலனை பெருக பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, கர்த்தாவே நீர் என் பலன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூன்றாவது பலன் எப்படிப்பட்டது தெரியுமா? எனக்குள்ளே பெருகுகிற ஒரு பலனை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. பெருகும், பலன் பெருகும். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன? அதே 41வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வாலிபர்கள் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க. வாலிபர் இடறி விழுவார்கள். ஆனா யாரு ஆண்டவருடைய பலத்தில் நிற்கிறாங்களோ, காத்திருக்கிறார்களோ, அவர்களுடைய பலன் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவர்களுடைய பலன் பெருகும். ஆண்டவர் பலப்படுத்தினார்னா அந்த பலன் குறைகிற பலன் அல்ல, அது பெருகுகிற பலன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கழுகுகளைப் போல அல்ல, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்னன்னா, இது குறைஞ்சது 70 வருஷம் வாழுமா. எத்தனை வருஷம்? நமக்கு 50 தாண்டினாலே பெரிய விஷயம். ஐயோ எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது ஆரம்பிச்சிருது இல்லை? இப்போ இங்கே வாங்க, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. இந்த கழுகு 40 வயசு வரைக்கும் ரொம்ப தெம்பாக இருக்கும். இந்த கழுகுக்கு எந்த பலவீனமும் வராது. அது காற்றை எதிர்த்து போகும், அவ்வளோ வேகமாக போகும். யாரும் தொடாத உயரத்துக்கு பறக்கும். அது கூடு எங்கே கட்டும் தெரியுமா? எந்த மற்ற மிருகங்களோ பறவைகளோ வராத இடத்துல போய் கூடு கட்டும். அவ்வளவு மேன்மையான அந்த கழுகு 40 வயசாச்சுன்னா அதனுடைய பலவீனம் ஆரம்பிக்கும். அது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, திரும்ப புது பலன் அடையணும், இல்லைன்னா செத்து போகணும். புது பலன் அடையணும்னா சாதாரணமானதில்லை, வேதனை நிறைந்த ஒரு பாதையில் அது கடந்து போகணும். எல்லா கழுகும்
அந்த வேதனை நிறைந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்குமா. செத்து போகிறதுக்கு விரும்பல. இப்போ அது என்ன பண்ணும், இத்தனை 40 ஆண்டுகள் இது ஆகாரம் சாப்பிட்டு கண்டதையும் சாப்பிட்டு அந்த அந்த அழகு என்ன பண்ணுமா, தேய்ஞ்சு போயிருக்கோம், சாப்பிட முடியாது, அது வளைந்து போயிருக்கோம். ஆகவே இந்த 40 வருஷம் ஆனதும் இது என்ன பண்ணுமா, பாறையில் போய் தன்னுடைய அழகை அடித்து உடைச்சிருமா. முதல்ல அழகை அடித்து உடைச்சிட்டு மொக்கையாக உட்காந்துருக்கும், சாப்பிட முடியாது, ஒன்றும் கிடைக்காது, பட்டினி கிடக்கும். இந்த அழகு திரும்ப முளைக்குமா. அது முளைத்து வரும்போது அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா, அதனுடைய ரெக்கைகள் 40 வருஷமாக அதனுடைய ரெக்கை என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது மேலே பறக்க முடியாத அளவுக்கு அது வெயிட் ஆகிடுமா. ஆகவே இது என்ன பண்ணும் தெரியுங்களா, உட்கார்ந்து ஒவ்வொரு ரெக்கையா அது தன்னுடைய வாயினாலேயே அழகினாலேயே பிடிச்சு இழுத்து அதை பிச்சு போட்டுரும். நல்ல பெரிய உருவமாக இருந்த அந்த கழுகு இப்போ ரெக்கையெல்லாம் போய் ஒரு கழுகு குஞ்சு மாதிரி இவ்வளோண்டு உட்கார்ந்துருக்கோம். எத்தனை நாள் இருக்கும்னா 5 மாதம் இருக்குமா. 5 மாதம் ஆகும்போது புது ரெக்கைகள் அதுக்கு முளைச்சு அது புது பலத்தோடு கூட இப்போ எழும்போம். முதல்ல இருந்ததை விட புது பலத்தோடு அது பறக்கும். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீ கழுகை போல சோதனையின் மத்தியில் வேதனையின் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து போகிற அந்த ஒரு 3 அந்த கழுகுக்கு 5 மாதங்கள் நமக்கு எவ்வளோ தெரியாது, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த காலங்கள், அந்த வேதனையின் காலத்தை நீங்களும் நானும் அமைதியாக உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அதை வெற்றி கொண்டோமானால் ஒரு புது பலன் நம்மை நிரப்போம். நாமும் கர்த்தருக்காக எழும்ப முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலன் எப்படிப்பட்டது, அது பெருகுகிற பலன். அந்த பெருகுகிற பலனை பெற்றாங்கன்னா ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பலப்படுத்துகிற கிறிஸ்து கூட இருந்து பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்ற தாவீதைப் போல நாங்களும் உடைய பாதத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, என் பலனாய் எங்கள் பலனாய் நீர் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலன் எங்களுக்குள்ளே வரும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எங்களுக்கு வரும். ஆண்டவரே, அந்த பலனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே வரும்போது எங்களுடைய பலன் குறையாத பலனாக இருக்கும். ஆண்டவரே, இந்த பலனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே வரும்போது எங்களுடைய பலன் இன்னும் 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 பெருகும். அப்பா ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு தாரும். உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கவும் உம்முடைய வல்லமைக்கு சாட்சியாய் நிற்கவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.